கனடாவில் உள்ள தமிழர்கள் உள்ளிட்ட புலம்பெயர்ந்த மக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள பலருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக நிரந்தர வதிவிட நிலையை அதிகரிப்பதே இதற்கான சிறந்த தீர்வு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் பெரும்பாலானவர்கள் இதில் உள்ளடக்கப்பட உள்ள போதிலும் சிலர் தவிர்க்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், புதிய தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையில் வரம்புகளை நிர்ணயிப்பதற்கான திட்டத்தை அறிவித்ததிலிருந்து குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் முதன்முறையாக தனது மாகாண மற்றும் பிராந்திய அதிகாரிகளை சந்தித்துள்ளார். வீட்டுச் சந்தை மற்றும் பிற சேவைகள் மீது ஏற்படுத்தியுள்ள அழுத்தத்தை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் அமைச்சர் மார்க் மில்லர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கனடாவில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை 5% குறைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டிலிருந்து இன்று வரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கனடாவுக்கு விசிட் விசா மூலம் சென்றிருந்த நிலையில் கனேடிய அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதாக கனடாவிற்கு அண்மையில் குடும்பத்தோடு சென்ற ரவிக்குமார் என்பவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமளவில் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு மனைவி மற்றும் பிள்ளைகளை கூட்டி சென்ற நிலையில் அங்கு தமக்கான வாழ்வியல் ஆதாரங்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.